ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடியே குலதெய்வத்தை பத்தி ஒரு வீடியோல பேசியிருந்தோம். குலதெய்வத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். குலதெய்வத்தை எப்படி நம்ம குடும்பத்தை பாதுகாக்க வைக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்காக மம்மியும் வந்தாச்சு. வணக்கம் மம்மி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் வெல். எஸ், எல்லாருமே சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம குலதெய்வம் பத்தி ஒரு வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேசணும். குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணணும்ன்ற மாதிரி பல விஷயம் குலதெய்வத்தை பத்தி பேசணும். அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? இந்த உக்ரமான கடவுள் குலதெய்வமா வச்சிருக்கவங்க வீட்டுக்கு பின்னாடியோ இல்லை வீட்டுக்கு வெளியிலையோ அப்படி வச்சுப்பாங்க. சில நிறைய இடத்துல வேப்ப மரம் கீழே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த குலதெய்வத்தை எப்படி ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம குலதெய்வம் யூஸ்வலாக ஊரில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, குலதெய்வம் என்ன நமக்கு தெய்வத்துக்கிட்ட என்ன பண்ணணும், டோட்டல் சரண்டர், அதாவது சரணாகதி தத்துவம் ஒன்று தான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வேலை செய்யும். எல்லாமே நீ தான், டசன்ட் மேட்டர் நீ ஹிந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லிமோ, நம்ம சரணடையணும். அதுக்கு தானே விழுந்து கும்பிடுறோம், அதுக்கு தானே பவ் டவுன் பண்ணுறோம். ஸோ அது என்னென்னா நம்ம சரணாகதி தத்துவத்துக்கு தான் சொல்லுது. ஸோ அந்த சரணாகதி தத்துவத்தை நம்ம குலதெய்வத்துக்கு கொடுக்கணும், சரண்டர் பண்ணணும். என்ன சரண்டர் பண்ணணும்? தன்னைத்தானே சரண்டர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம காலில் விழுறதும் அந்த குலதெய்வம் விழுந்து கும்பிடுறதும் ஒரு விதமான சரண்டர் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நம்மளை இப்படி எப்படி சரண்டர் பண்ணணும்னா, இங்கே நிறைய உருவகம் விற்பாங்க. உடம்பு சரியில்லைன்னா அந்த உருவம் கோயில் வெளியிலலாம் இருக்கும். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா, உங்களால் எனக்கு பணம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்க வெளியில் வாங்கலாம். இல்லை என்னால் முடியலன்னா அது 10 ரூபாய் 20 ரூபாய்க்கே கிடைச்சிரும். அந்த கோயிலுக்கு வெளியில் நிறைய கோயிலுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 7 வாங்கி வச்சுக்கோங்க. 7 வாங்கி வச்சுட்டு, சப்போஸ் நீங்கள் ஊர்லேயே இருக்க குலதெய்வம்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நீங்கள் டெய்லியும் போயிட்டு வரலாம். இல்லை நான் வெளியூரில் தான் இருக்கேன், நான் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும், ஒரு 4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஒரு வெத்தலை, பாக்கு, பழம், அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் நெய்வேத்தியம் வைக்கணுமோ அதெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட வச்சுட்டு, அந்த உருவமெல்லாம் நம்ம கைக்குள்ளே வச்சா நம்மளோட எனர்ஜி போகும். இதெல்லாம் எல்லாம் ரேக்கி ப்ராக்டிஸ் தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம தேடையில் வச்சு, நான் உனக்கு சரண்டர் ஆகிறேன், இந்த வழியாக நான் உனக்கு சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வெத்தலை பாக்கு, ஒரு எலுமிச்சை பழம் அவங்க குலதெய்வம் காலடியில் வச்சு தர சொல்லுங்க. பூசாரியோ இல்லை ஐயரோ யாரோ இருந்தால் காலடியில் வச்சு தர சொல்லுங்க. அதை தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு படையல் ஏதாவது ஒன்று அவங்க நைவேத்தியம் கொடுக்கணும். உங்களுக்கு மனசுக்கு தோணினது, அம்பாளாக இருந்தால் நீங்கள் புடவை எடுத்து கொடுக்கலாம், இல்லை வளையல் வச்சு கொடுக்கலாம். உங்கள் மனசுக்கு தோணினது ப்ளீஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணால் வைக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு, அந்த வெத்தலை பாக்கு எலுமிச்சை பழம் இருக்குது இல்லை, அதை மாத்திரம் வாங்கிக்கணும், நம்ம வீட்டுக்கு வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஊருக்கு போகும்போது எப்படிமா ஒரு அபிஷேகம் சொல்லுவோம் நம்ம அம்பாளுக்கு. இல்லை நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணியை பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வரலாம். இல்லை அவங்க அப்படி தரமாட்டாங்கன்னா, கண்டிப்பாக எல்லா கோயிலையும் தருவாங்க. அப்படி வாங்கி தரமாட்டாங்கன்னா, அவங்க மேலே சாத்தி இருக்கிற ஒரு மஞ்சளோ இல்லை சந்தனமோ இல்லை ஒரு குங்குமமோ இல்லை சிவன்னா அவங்க விபூதி தருவாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த சிலை மேல சாத்தி இருக்கிறதோ, ஒரு சில ஊரெல்லாம் கல் வச்சிருப்பாங்க, அதுக்கு மேல சாத்தி இருக்கிற பொருள் எதா இருந்தாலும், அதாவது குங்குமம், மஞ்சள், அந்த மாதிரி சந்தனம், அதை வாங்கிட்டு இந்த உருவத்தையும் அவர் காலடியில வச்சுட்டு உண்டியில போட்டா போட்டுருங்க. இல்லை அப்படியே காலடியிலேயே இருக்கட்டும். நம்ம ஷோயிங் என்னன்னா, நான் உங்களுக்கு சரண்டர் ஆகுறேன். ஸோ அது என்னன்னா நம்மளோட ஜெஸ்டரை காமிக்கும், நம்மளோட பாவத்தை காமிக்கும். பாவம் தானே எல்லாமே, நம்ம உனக்கு சரணடையுது. அந்த பாவத்தில் இப்போ யாராவது நம்மளுக்கு நீ தான் எல்லாம் எனக்குன்னு நம்ம உடனே ஐயோ, நம்ம இப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு பொறுப்பு ஜாஸ்தி ஆகும். ஐயோ அந்த குழந்தை எல்லாமே நான் தான் சொல்கிறேன், அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அவளுக்காக நான் நிற்கணும். நம்ம சாதா மனிதர்களாக நாமளே அப்படி நினைக்கும் போது அவ்வளோ பவர்ஃபுல்லான டெய்ட்டி, அவ்வளோ பவர்ஃபுல்லான கடவுள். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, சரணாகதினோடனே அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண இன்னும் பல இதுவாக வருவாங்க. கண்டிப்பா. ஸோ இதை நீங்க எடுத்துட்டு வந்துட்டு குலதெய்வத்துக்காக டெடிகேஷன்னா அதுக்காக அர்ப்பணிக்கிறோம் நம்மள. அப்பா நான் உனக்காக அர்ப்பணிக்கிறேன், என்னையே நான் சமர்ப்பிக்கிறேன். அதுதானே எல்லா கடவுளுக்கும் முக்கியம். ஸோ அதை என்ன பண்ணணும், வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு, நீங்க ஊருக்கு வந்துட்டீங்கன்னா ஊருக்கு வந்துட்டு அந்த 7ஐயும் அங்கேயே வச்சிடணும், அந்த உருவத்தையும். இல்லை உண்டியில் போட்டுட்டு வந்தாலும் ஓகே.
வந்துட்டு எவ்ரிடே 7 நாள் அவங்க அந்த குலதெய்வத்துக்காக நம்ம ஒரு ஒதுக்கணும். சில வீட்ல எல்லாம் குலதெய்வத்தை மறந்தே போயிருப்பாங்க. ஒரு 50 வருஷமா அந்த குலதெய்வத்துக்கே போக மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ எங்க பாட்டிலாம் 70 வருஷமா போகலன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியாது. பட் அப்படி அந்த இல்ல ஊர் விட்டு ஊர் வந்துட்டோம், நான் எங்க குலதெய்வம் வந்து போறதே இல்லை அப்படிலாம் சொல்றவங்களுக்கு அப்போ அது கோவமா தானே இருக்கும். அந்த கோவத்துக்காக தான் நம்ம சரணாகதி கிடைக்கும். அப்படி கோவமே இல்லைன்னா வருஷம் போனாலும் இதுவும் பண்ணலாம். பண்ணா இன்னும் ப்ளீஸ் ஆவாங்க தான் அவங்க. ஸோ அது வந்துட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த 7 நாளோ எத்தனை நாளோ நீங்கள் விரதம் மட்டும், அதாவது நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, ஆல்கஹால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்கள் சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பாக. ஸோ நைட்டு ஒரு எப்பவுமே அம்பாளா இருந்தால் நம்ம ராத்திரியில் பூஜை பண்ண பவர் ஜாஸ்தி இல்லையா? ஸோ ஒரு இரவு 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே, அதாவது ஒரு 11 மணிக்குள்ள நைட்டு இந்த இந்த விபூதியோ குங்குமமோ இல்லை அபிஷேக தண்ணியோ எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை வந்து நம்ம சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அதை நம்ம மேலே ஊற்றிக்கிட்டு யாரையும் தொடாமல் நேராக பூஜை அறைக்கு போய் உட்காந்து லைட்டு கீட்டு படையல் எதுவுமே வேண்டாம், வெறும்னு விளக்கேற்றி வச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு வெறும் அந்த குலதெய்வத்தை நினைச்சால் மட்டும் போதும். நீங்கள் மந்திரம் சொல்ல தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. ஒரு ½ கரெக்டாக ½ நம்ம பிகினிங்கில் நம்ம பண்ணும்போது ½ கழிச்சு அவங்களே ½ ஆயிடுச்சு எழுப்புன்னு சொல்கிற அளவுக்கு கூட சில பேருக்கு வருவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு திடீர்னு நம்மளுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட் அட்மாஸ்பியர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஒன்று வார்மாக இருக்கும், இல்லை சூடாக ஏதோ ஒரு காற்று வர மாதிரி சில்லுன்னு ஒரு காற்று வரும். ஏதாவது ஒரு சாம்பிராணி வாசனையோ இல்லை ஒரு மல்லிகைப்பூ சம்திங், அந்த இந்த சலங்க சத்தம். அன்னைக்கு தீட்சை கொடுக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு சலங்க சத்தம் சுற்றி கேட்டுட்டே இருந்தது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேஷன், ஏதாவது ஃபர்ஸ்ட் நாளே வருமானா ஃபர்ஸ்ட் நாளே வராது. ஒரு 3rd டே 4th டே 5th டே, சில பேருக்கு 7வது நாள் தான் வரும். ஸோ ஒரு 7 days இதுக்காக நீங்கள் டெய்லி ஒதுக்கி இதுக்காக நீங்கள் அர்ப்பணிச்சு, அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்னையும் என் குடும்பத்தையும் நான் சமர்ப்பிக்கிறேன், நீங்கள் வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஏன்னா குலதெய்வத்தை விட பெருசா ப்ரொடெக்ஷன் யாராலையும் பண்ண முடியாது, ஏன்னா அதுதானே தாய். ஸோ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் முதல்ல நம்ம குலதெய்வத்துக்கு தானே வைக்கிறோம். ஒரு இன்விடேஷன், கல்யாண இன்விடேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வெட்டிங், ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா முதல்ல அங்கே தானே போய் சொல்கிறோம். ஸோ அது அவங்க தான் முதன்மையாக இருக்கணும். ஸோ அந்த குலதெய்வத்தை நம்ம ப்ளீஸ் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் வழி. ஓகே, அப்போ நம்ம அந்த ½ கண்ணை மூடி உட்காரும் போது எங்களை காப்பாத்து, அதாவது பேசணும் குலதெய்வத்துக்கிட்ட. ஒரு பக்தனா, ஒரு குழந்தையா, அம்மா இந்த மாதிரி இப்போ நான் பேசினாதானே அம்மாவுக்கு கேட்கும், தெரியும். அதுக்கும் தெரியாதுன்னு இல்லை அவங்களுக்கு, பட் அந்த கான்வர்சேஷன் அப்பதானே ஒரு பில்டு கிடைக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும். ஸோ உட்காந்து பேசுங்க, கண்ணை மூடிட்டு அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு, அம்மா இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு, என்னையும் காப்பாத்து, எங்க பசங்களை காப்பாத்து, எங்க அப்பா அம்மாவை காப்பாத்து, நீ இல்லைன்னா எங்களுக்கு வேற யாருக்கு எது. சும்மா நம்ம பேசுறதே வந்து ஒரு பவர் தான். பேசிட்டு அந்த 7 நாள் இது பண்ணாலே உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் 7வது நாள் முடிக்கும் போது ஒரு நல்ல படையல், ஒரு சக்கரை பொங்கலோ ஏதோ வீட்டுக்குள்ள போடும்போது நல்ல இந்த வெஜிடேரியன் படையல் தான் போடணும். வீட்டுக்குள்ள என்னைக்குமே நான்வெஜ் போடக்கூடாது. அப்போ வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பாயாசமோ அவங்களுக்கு பிடிச்ச, சில அம்பாளுக்கு என்னன்னு பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு கற்பூரம், ஊதுபத்தி, இந்த சூடம் இதெல்லாம் வச்சு, அப்படி எதுவுமே இல்லைன்னா அவல் பொரி இந்த மாதிரி வாங்கி, கடலை எல்லாம் வாங்கி வச்சு கடைசி நாள் அந்த படையலோட முடிச்சிடுங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும் யாரோ நம்ம கூடயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணி நல்ல சக்ஸஸ் ஆயிருக்கு, எல்லாம் பாசிட்டிவாகவும் ஆயிருக்கு. சில வீட்டில், கல்யாண வீட்டுல எல்லாம் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நானே போய் பர்சனலாக அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அம்மா வந்து நீ இந்த ஸோ ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணும்போது பர்சனலாக போய் பண்ண வேண்டியது இருக்கு. பட் யார் பண்ணாலும் வருவாங்க. ஸோ நீங்கள்லாம் ட்ரை பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மம்மி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு வெளியூர்ல இருக்கேன், குலதெய்வத்தை வந்துட்டு என்னால் போய் பார்க்க முடியலன்னா அவங்க என் கூடயே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்கள வந்துட்டு சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, அவங்க உங்களை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.